அவனுடைய அர்ஷு தண்ணிக்கு மேல இருக்கு. 7 வானம், 7 வானத்துக்கு மேல தண்ணி இருக்கு, தண்ணிக்கு மேல அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கு. வபியதிஹில் உக்ரா, அவனுடைய இன்னொரு கையில அல் மீசான், தராசு இருக்கிறது. யர்ஃபஉ வ யக்ஃபிது, அவன் உயர்த்துகிறான் தாழ்த்துகிறான். விலைவாசிய அவன் நாட்னா உயர்த்துவான், நாட்னா தாழ்த்துவான். ரவாஹு திர்மிதி ரஹிமஹுல்லாஹ். அப்ப இமாம் திர்மிதி பாருங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன், நம்ம மேல இவ்வளவு படி சொல்றாங்களே, குறை சொல்றாங்களே, திர்மிதியை படிக்கிறீங்கல்ல? ஜாமிஉ திர்மிதி, இமாம் திர்மிதி இருக்காங்கல்ல, அபு ஈசா திர்மிதி, இந்த ஹதீஸை அறிவிச்சிட்டு அல்லாஹு தஆலா எப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கான் பாருங்க. ஹதீஸ் கலை அறிஞர்கள் எல்லாருமே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ நம்ம எந்த கொள்கையை படிக்கிறோமோ அந்த அகீதால உள்ளவங்க. இந்த அஷாரியாக்களுடைய கொள்கையிலேயோ மாத்துரிதியா கொள்கையிலேயோ முஅத்தஸிலா ஜஹ்மியாக்களுடைய கொள்கையை சேர்ந்தவர்கள் அல்ல. இந்த ஹதீஸை எழுதிட்டு இமாம் அபு ஈசா திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன், இது ஒரு நல்ல அழகான சரியான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ். வஹாதல் ஹதீஸு ஃபீ தஃப்ஸீரி ஹாதிஹில் ஆயத்தி வகாலத்தில் யஹூது யதுல்லாஹி மக்லூலா குல்லத் ஐதீஹிம் வலுஇனு பிமா காலு பல் யதாஹு மப்சூததான் யுன்ஃபிகு கைஃப யஷா என்ற அந்த சூரா அல் மாயிதாவுடைய 5:64 வசனத்துக்கு விளக்கமாக உள்ள ஹதீஸ். அந்த ஹதீஸில் அந்த ஆயத்தில் என்ன வருது? அவனுடைய 2 கரங்களும் விரிந்தே இருக்கின்றன வருதா இல்லையா? அதுக்கு தான் இந்த விளக்கமான ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வஹாதா ஹதீஸுன் கத் ரவத்துல் அய்மத்து, இந்த ஹதீஸ் கலையினுடைய இமாம்கள் முன்னோடிகள் அறிவித்திருக்கிறார்கள். நுமினு பிஹி, நாம் இதை நம்பிக்கை கொள்வோம். கமா ஜா, எப்படி வந்திருக்கிறதோ. மின் கைரி அன் யுஃபஸ்ஸர், விளக்கம் கொடுக்கப்படாமல். அவு யுதவஹம், கற்பனை செய்யப்படாமல், அந்த கை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்யப்படாமல் நாம் நம்பிக்கை கொள்வோம். ஹா கதா, இவ்வாறுதான் கால கைரு வாஹிதி மினல் அய்யிம்மா, இமாம்களிலே பலர் கூறியிருக்கிறார்கள். அஸ்ஸௌரி, சுஃபியானு ஸௌரி, நீங்களாம் விக்கிபீடியாவில் போய் இந்த இமாம்களுடைய பேர்களை போட்டு அவங்களுடைய லைஃப்பை படித்து பார்த்துங்க. சுஃபியானு ஸௌரி, மாலிக் இப்னு அனஸின், வப்னு உயைனா, சுஃபியான் இப்னு உயைனா, வப்னுல் முபாரக், அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹிமஹுமுல்லாஹு ஜமீஅன். எப்படி இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? அன்னஹு துர்வா ஹாதிஹில் அஷ்யா, இந்த செய்திகள் எல்லாம் அறிவிக்கப்படும், எப்படி வந்திருக்குதோ அப்படியே அறிவிக்கணும். வயுமனு பிஹா, இவற்றை அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும். வலா யுகாலு கைஃப, இந்த தன்மைகள் எப்படி என்று கேள்வி கேட்கப்படக்கூடாது. புரியுதா? ஹைர். அப்ப நம்ம இதுவரைக்கும் படித்ததனுடைய சுருக்கம் என்ன? அல்லாஹுடைய உள்ளமையின் தன்மைகளை அவை கூறப்பட்டிருப்பதை போன்று அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கு 2 கைகள் உள்ளன, இன்னும் இது போன்ற அழகிய தன்மைகள் உள்ளன, அவற்றை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹும் ரசூலும் அல்லாஹ்விற்கு கூறாத தன்மைகள் எதையும் நாம் அல்லாஹ்விற்கு கூறக்கூடாது. இந்த ஷிர்க் அப்துல்லா ஜமாலின்னு ஒரு கிறுக்க இருக்கான். நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னு சொல்றோம். யாரு சொல்லி சொல்றோம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி சொல்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொல்றோம். இவன் என்ன கேட்கிறான்? அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னா விரல் எத்தனை இருக்கு? நம்ம சொல்றோம் விரல் இருக்குங்கிறோம். ஹதீஸ்ல இருக்கு, இன்ன குலூபல் இபாதி பைன இஸ்பைனி மின் அஸாபிஇர் ரஹ்மான், ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையிலே அடியார்களின் விரல் இருக்கு. சரி, இப்போ என்ன கேட்குறான்? அந்த விரலுக்குள்ளார நரம்பு இருக்கா, சதை இருக்கா, எலும்பு இருக்கா? இது எதுக்கு உனக்கு கேள்வி? ஹதீஸ்ல வருது, அல்லாஹு தஆலா தன்னுடைய பாதத்தை நரகத்தின் மீது வைப்பான். யதஉ ரிஜ்லஹு ஃபௌக ஜஹன்னம், நரகத்தின் மீது அல்லாஹ் வச்சு நரகத்தை அழுத்துவான்னு வருது. என்ன சொல்ற? பாருடா, இந்த வஹாபிங்களை அல்லாஹ்வை நரகத்துக்கு அனுப்பிட்டான். இப்படியே பேசுறான். இந்த வஹாபிங்க என்ன செய்துட்டார்களா? சொல்லுங்கப்பா. இதை கேட்டவுடனே இந்த சோக்கால் சுன்னத்துல் ஜமாத்து நீட்டை தொப்பி வச்சு போட்டுப்பானு பாருங்க, அவனுக்குன்னு அடையாளம் என்ன? இவ்வளோ பெரிய தொப்பி, கலர் கலராக துண்டு, இந்த துண்டு கலர் விற்கிறதுலாம் அவங்கள வச்சு தான் போல இருக்கு. பச்சை கலர் துண்டு, சிவப்பு கலர் துண்டு, ரேஞ்சு வேற. இதில் ரெட் கலர் போட்டால் ஒரு ரேஞ்சு, ப்ரௌன் கலர் போட்டால் ஒரு ரேஞ்சு. என்னப்பா அவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஆமாம், அது இல்லை மக்காம் இருக்குது, மக்காமுக்கு தகுந்த மாதிரி பிச்சைக்கார பசங்க நல்லா பாதுகாக்கணும். என்ன பாட்டுக்கிட்டு பார்த்தீங்களா, வஹாபி அல்லாவே நரகத்துக்கு அனுப்பிட்டான். அது அல்லாவுடைய ஹல்குல ஒரு ஹல்கு, அல்லாவுடைய ஹல்குல ஒரு ஹல்கு அது. சரி, நான் என்ன கேட்குறேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்திலிருந்து அடியார்களை வெளியாக்குவாங்கன்னு வருது இல்லை? நரகத்திலிருந்து மலக்குகள் அடியார்களை வெளியாக்குவாங்க. அப்போ மலக்குகள் நரகத்துக்கு நீ அனுப்பிட்டியா? என்னம்மா, ரசூலுல்லாஹ்வை நரகத்துக்கு அனுப்பிட்டியா நீனு? எப்படி நீ விளங்குற?
சரி, நரகம் என்பது அல்லாஹ்வுடைய ஹல்க். அல்லாஹ் அவனுடைய அடியார்களை வேதனை செய்வதற்கு அதை அல்லாஹு தஆலா படைச்சிருக்கிறான். இப்ப நரகத்து மேல அல்லாஹ் கால் வச்சோன்னா அல்லாஹ் கால் எரிஞ்சிருனா அட வீணா போன பைத்தியகார பேல. இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய ஹல்க், இப்ராஹிமையே அல்லாஹ் நெருப்புல போட வச்சான், அவரை நெருப்பு எரிக்கலையே. இந்த பைத்தியக்காரன் என்ன உளறான்னா, இவன் வஹாபி அல்லாஹ்வையே நரகத்துக்கு அனுப்பிட்டு அல்லாஹ் காலை எரிஞ்சு போயிடும் பாருங்க, நரக நெருப்பு மேல கால் வச்சா எரியுமா எரியாதான். ஏண்டா வீணா போனவன, ஏண்டா உனக்கு இப்படி புத்தி போகுது? அப்ப நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டு கிட்டத்தட்ட 40 நாள்களுக்கு மேல நெருப்பு குண்டத்தில் இருந்தது நீ நம்பலையாப்ப? அல்லாஹ் எப்படி அந்த நெருப்பை பார்த்து யானாரு கூனி பர்தம் வசலாம் எல்லாருக்கும் வெளியில நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. யா ரஹ்மானே, உங்களுக்கு புரியலங்க ஏங்க. அது வெளியில பாக்குறவங்களுக்கும் தோட்டமா இருந்திருந்தா அந்த நெருப்பையே அல்லாஹ் தோட்டமா மாத்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அது மோஜிசாவே இல்லையே, வேற மோஜிசா அது. ஏன்பா இப்ராஹிம் வந்து நெருப்புக்குள்ளார இருந்தாரு? ஆமாங்க, நெருப்பு அவருக்கு தோட்டமா மாறிச்சு இருந்தாரு, ஏன் இருக்க முடியாதான்னு கேள்வி வந்துடும். நெருப்பா வச்சு அல்லாஹ் இப்ராஹிம் உள்ளார வச்சிருந்தான். அப்பதான் அது வந்து அற்புதம், பெரிய அற்புதம். அப்பதான் நபிக்குள்ள அற்புதம். என்னப்பா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குப்பா, அங்க இப்ராஹிம் எரியிற நெருப்புல இருக்கிறத பாக்குறாங்க. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அப்ப இவன் விறகு வைக்கிறது, விறகு எரியுது, இவன் எதையாவது போட்டா அது எரியுது, இப்ராஹிம் எரியாம அங்க இருக்காரு. ஏன்? மற்றவங்களை சுடுது அந்த நெருப்பு, யார சுடல? யானாரு கூனி பரதம் வசலாமன் அல்லாஹ் சொல்லிட்டான். நெருப்பு நெருப்பா இருக்க இப்ராஹிமை சுடவில்லை, நெருப்பு நெருப்பாக இருக்க இப்ராஹிமை சுடவில்லை. அதே நிலைதான் மலக்குகளுக்கு நாளைக்கு ஆக போகுது. நரகவாசிகளை சுடக்கூடிய அந்த நெருப்பு யாரை சுட முடியாது? ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படி, அல்லாஹ் அப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இது ஏன் முடியாதா? எவ்வளவோ சயின்ஸ் இருக்கு, நீ புத்தி உனக்கு ஒழுங்கா இருந்துச்சுன்னா முடியும். அப்ப நம்மள என்ன சொல்றாங்க, அல்லாஹ்க்கு கால் இருக்கா? இந்த ஹதீஸ் வருதுல, இது அப்படியே நம்ம அப்படி நாங்களாப்பா இந்த ஹதீஸை உருவாக்கணும். இது புகாரில உள்ள ஹதீஸ், சஹீஹுல் புகாரில உள்ள ஹதீஸ், இமாம்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஒன்னாப்ப இது ஹதீஸ்ல மறு நீனு ஹதீஸ்ல வந்திருக்கிறத எடுத்து சொன்னா பாரு, வஹாபி பாரு ரசூலுல்லாஹ்வை நரகத்துக்கு இது அல்லாஹ்வை நரகத்துக்கு அனுப்பிட்டான். அதெல்லாம் பாமரனுக்கு என்ன ஆச்சோ, அப்பா எவ்வளோ பெரிய அறிவை எங்க அஜரத்து சொல்லிட்டாரு பாருங்க, எங்க ஷேக் சொல்லிட்டாரு பாருங்க, அப்ப என்ன அஜரத்து செய்யணும்? அப்ப இந்த ஹதீஸை அப்படி விளங்கிடக்கூடாது. அதாவது அல்லாஹ் நரகத்துக்கு கட்டளை போடுவான்னு விளங்கிக்கணும். அதுக்கு எதுக்கு இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும்? அல்லாஹ்வுடைய கட்டளைங்கிற வார்த்தை குர்ஆன்ல பயன்படுத்தப்படலையா? இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகுன். எவ்வளவு வார்த்தை அல்லாஹ், ஃபசுப்ஹானல்லதி பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன் வ இலைஹி துர்ஜஊன். அல்லாஹ் கட்டளைங்கிற வார்த்தை எவ்வளவு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. புரியுதா? ஹைர். அப்ப நம்ம என்ன செய்யணும் கவனிங்க. அல்லாஹும் ரசூலும் அல்லாஹ்விற்கு கூறாத தன்மைகள் எதையும் நாம் அல்லாஹ்வுக்கு கூறக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுக்கு நம்மள்ட்ட வந்து நம்மளை மடக்கிறதுக்கு கேட்கிற கேள்வி, அல்லாஹ்க்கு கால் இருக்கு, ரிஜ்ல கதம் இருக்குன்னு சொல்றீங்களே, அப்ப என்ன முட்டு இருக்குதா? அப்ப அது இருக்குதா, இது இருக்குதா, அதுல நரம்பு இருக்கா, சதை இருக்கா, அதுல ரத்தம் இருக்கா? இந்த கேள்விலாம் கேட்கறது இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு குஃப்ர்ல துணிவு. என்னன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த காலத்துல இந்த பிஜேவும் சரி, இந்த ஷிர்க் அப்துல்லா ஜமாலியும் சரி, முந்தைய காலத்துல இருந்த முல்ஹித் ஜிந்தீக்குகளை விட மோசமானவங்க. ஏன்னா இதே அல்லாஹ்வுக்கு கால் இருக்குன்னு சொல்ற கொள்கையில இருந்தவங்க இப்ப நம்ம இருக்கிறோம்ல, இதே அஹ்லு சுன்னா வல் ஜமா அப்ப இருந்தாங்க. கால் இல்ல, இந்த ஹதீஸை இப்படி விளங்கக்கூடாதுன்னு சொன்னவங்களும் அந்த காலத்துல இருந்தாங்க. இந்த காலத்துல பின்னாடி வந்த வழிகேட்டில் இருந்தாங்க. அவங்க கூட இந்த ஹதீஸை இப்படியே நம்புறவங்களை பார்த்து எப்படி கேள்வி கேட்கல? அப்ப நீங்க அல்லாஹ்வை நரகத்துக்கு அனுப்பிட்டீங்களா? அல்லது அல்லாஹ்வுடைய கால்னு சொன்னீங்களே, அந்த காலில் வந்து எலும்பு இருக்கா, சதை இருக்கா, ரத்தம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கல. அவங்க வேற அர்த்தம் சொல்லிட்டு இப்படித்தான் விளங்கிக்கணும்னு சொன்னாங்களே தவிர இப்படி கேள்வி கேட்கல. இவங்க கேட்கிற மாதிரி அப்ப என்ன அர்த்தம்? இவங்களுடைய உள்ளத்துல அந்த அளவுக்கு குஃப்ர் நிஃபாக் உள்ளார போய் கிடக்கு, அந்த அளவுக்கு நயவஞ்சகம், மார்க்கத்தினுடைய பரிகாசம் உள்ளத்துல போய் கிடக்குது. மார்க்கத்தை பரிகாசம் செய்யறதும் ஆதாரங்களை ஏளனமா கேலியா எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த குஃப்ர் அழுக்கு அவ்வளவு போய் சேர்ந்துருக்கு. அதே போலதான் அந்த பிஜே இன்னைக்கு ஹதீஸுகளை வந்து இவ்வளவு மறுக்கிறாரு. ஹதீஸுகளை மறுத்த சில பேர் அந்த காலத்தில் இருந்தாங்க. அவங்க மறுக்கும் பொழுது
இப்ப இவர் சொல்றாரு பாருங்க, மறுக்கும் ஒரு ஹதீஸை மறுக்கும் பொழுது என்னென்ன நிறைய இருக்குது. அது என்ன, நம்ம இந்த சஹீஹான ஹதீஸுகளை குதர்க்கவாதின்னு கிட்டத்தட்ட நிறைய ஹதீஸ் பேசியிருக்கிறோம், அதுல இருக்கும். இவர் சொல்லக்கூடிய எந்த விதமான அசிங்கமான வார்த்தைகளை அவங்க சொன்னதில்லை. ஹதீஸுகளை மறுத்து இருக்கிறாங்க, அக்களை பயன்படுத்தி ஹதீஸுகளுக்கு மாற்று கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் இன்றைக்கு கேட்கிறார், அந்த ஹதீஸுகள் மேல வைக்கிறாரு பாருங்க ஆபாசமான அசிங்கமான குற்றச்சாட்டுகள், அந்த மாதிரி அவங்க சொன்னதில்லை. இப்ப எந்த அளவுக்கு நிஃபாக்கும் குஃபுரும் உள்ளத்துல ஊறி போய் மார்க்கத்தின் மீது உண்டான பற்றும் மார்க்கத்தின் மீதான மதிப்பும் அடிமட்ட லெவலுக்கு குறைஞ்சு போயிருச்சுன்னா இவங்க இந்த மாதிரி அசிங்கமா பேசுறதுக்கு துணிஞ்சு போயிருப்பாங்க. புரியுதா? நிறைய இருக்குது, ஒன்னு ரெண்டு கிடையாது, அசிங்கமா. அதுவும் பிஜேவை எடுத்துக்கிட்டா அசிங்க ஆபாசத்தை தவிர ஒண்ணுமே இருக்காது அந்த சைத்தான்ட்ட. புரியுதா? இவன் ஷிர்க் அப்துல்லா ஜமாலிட்ட போனா இஸ்திஹ்ஸா, பரிகாசம், மார்க்கத்தை கிண்டல், ஆதாரங்களை பழி சொல்றது, வஹாபி வஹாபி வஹாபின்னு சொல்லி 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 மக்களை பயமுத்துறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கவனிங்க. இந்த 10வது கவிதை, சரி இன்னொரு தடவை பார்த்துருவோம். அல்லாஹ் அவனை வர்ணித்தது போன்று அவனை நாம் வர்ணித்து விட்டு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை வர்ணித்தது போன்று நாம் அவனை வர்ணித்து விட்டு மௌனம் காக்க வேண்டும். கீப் குவைட், சைலண்ட். முடிச்சு. அல்லாஹ் சொல்லியிருக்கான், சொல்றோம், முடிஞ்சு. அதுக்கப்புறமா அந்த கைக்குள்ளார போயிட்டு கையாகப்பட்டதாகிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் அதுவாகப்பட்டது இதுவா, இதெல்லாம் நமக்கு வேலையே கிடையாது. அல்லாஹ்க்கு கண்ணு இருக்கு, கண்ணு இருக்கு, முடிச்சு. அந்த கண்ணு எப்படி இருக்கும் அதை பத்தி நம்மள பேச சொல்லல. சரியா? அவற்றை விட அதிகமாக எதுவும் அல்லாஹ்வின் சிஃபாத் விஷயத்தில் பேசக்கூடாது. இந்த 10வது கவிதை இன்னும் அதன் விளக்க உரையில் கூறப்பட்டதிலிருந்து சில வழிகேடுகளை நாம் புரிந்திருப்போம். அவற்றை இப்போது சுருக்கமாக பார்ப்போம். வழிகேடுகள்: அல்லாஹுவை அவன் தன்னை பற்றி கூறியிருப்பதற்கு ஏற்ப நம்பிக்கை கொள்ள மறுப்பது. அல்லாஹுவை அவன் தன்னை பற்றி கூறியிருப்பதற்கு ஏற்ப நம்பிக்கை கொள்ள மறுப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பற்றி கூறியிருப்பதற்கு ஏற்ப அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள மறுப்பது. அல்லாஹுடைய தன்மைகளுக்கு மாற்று பொருள் கூறுவது, உதாரணமாக கை என்பதற்கு சக்தி, ஆற்றல் என்று பொருள் கூறுவது. அல்லாஹுவின் தன்மைகளை மறுப்பது, அவற்றுக்கு மாற்று பொருள் கூறுவது. அல்லாஹுவை அறிவதில் ஆதாரங்களை முன்னிலைப்படுத்தாமல் அறிவை முன்னிலைப்படுத்துவது. இதெல்லாம் மிகப்பெரிய வழிகேடுகள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் 11 அடுத்த சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். அல்லாஹ் நாடினால். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.